எம்மா ஊர் மக்கள் பொம்பளையால் எல்லாரும் வந்துட்டியல்லா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கெல்லாம் இருக்கட்டும் தலைவரை, வந்த விஷயத்த சொல்லும். ஏம்மா நம்ம ஊரில் கோயில் கூட வரப்போதலாமா, அதுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் உங்களால் ஏண்டது என்னமோ அதை கொடுங்க. எல்லா வருஷமும் கேட்பாரு, நம்ம என்ன கொடுக்கவா செய்தோம். அப்புறம் வேற என்ன தலைவரே? அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் மேய்ச்ச சேலை எடுப்பீங்கெல்லாம், செட்டு சேலை அது எடுத்துக்கிடுங்க. என்னைக்கு போறியலோ சொல்லுங்க, நல்ல தெரிஞ்ச கடையாக சொல்லுது, அங்கே போய் நல்ல சீலையாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பந்தல் அது இதுன்னு போடுவோம், அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும். எவ்வளவுன்னு எல்லாம் ஒரு தாளில் கணக்கு போட்டு எழுதி ஒவ்வொரு வீடுக்கும் கொடுத்து விடுதேன். உங்களால் ஏண்ட டொனேஷனை செய்யுங்க. தலைவரைய மாப்பிள்ள வந்ததும் நான் சொல்லி வாங்கி தந்துடுறேன். கீதா, நீ எவ்வளவு டொனேஷன் கொடுப்ப? டொனேஷன் கொடுக்காங்க, டொனேஷன். நான்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம்மா. நம்ம சும்மா போனோமா, அங்கே போய் சாப்பிட்டோமா, அவ்வளோதான். டொனேஷன் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க தானே வைக்காங்க. ஐயா, மீட்டிங் ஆரம்பிச்சிட்டோ, லேட்டாக வந்துட்டேனே, தாமதத்துக்கு மன்னிக்கவும் சபையார்களே. ஏ இழிச்சக்கா, என்ன வெட்டி முறிக்கிற வேலையா? நேரத்தோட வந்து உட்கார முடியாதோ? தூங்கிட்ட மட்டி, வேற ஒன்றும் இல்லை. அதான் இழிச்சக்கா, கோயில் கூட இருக்குது, அதுக்கு செலவு ஆகும்ல, எல்லோரும் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். செட்டு சாரி நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ சொல்லுங்கள், நல்ல கடையாக அனுப்பி விடுதான், குறைஞ்ச விலைக்கு சேலை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. நாளைக்கு சேலை எடுக்க போறீங்களா? சரி. தலைவரே, மீட்டிங் முடிஞ்சது உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு போடுவீங்களோ? சாப்பாடா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன தலைவரே, அந்த பிள்ளை ஏதாவது லூசு கணக்காக பேசிகிட்டு இருக்கோம். சரி, மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாம் அனுப்பி விடுங்க, வெயில் வர மாதிரி இருக்கு. சரிம்மா, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. நம்ம ஆரஞ்சு மண்டையங்கிட்ட பேரெல்லாம் கொடுத்து என்னென்ன நிகழ்ச்சியில் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்ககிட்ட டொனேஷனும் கொடுத்துக்கிடுங்க. சரி, அப்போ நான் வாரேன். தம்பி ஆரஞ்சு மண்டையா, அவர் சொன்னார்ல, அது போல பேரெல்லாம் வாங்கிக்கணே, நானும் கிளம்புதேன். சரிக்கா. சரி, ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி எவ்வளவு தரியுன்னு சொல்லுதியலா? தம்பி ஆரஞ்சு மண்டையா, வீட்டுக்கார்ட்ட கேட்டுதானப்ப சொல்ல முடியும். வீட்டுக்கார் வரட்டும், உடனே எப்படி சொல்ல முடியும்? அதான் அவர் சொன்னார்ல, ஏதோ பேப்பர்ல என்னெல்லாமோ எழுதி கொண்டு தருவோன்னு, எவ்வளவு செலவுன்னு, அதை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் கேட்டு சொல்லுவேன். எல்லாரும் வீட்டுக்கும் பேப்பர் கொண்டு வருவீங்களா? பேப்பர்ல எதுவும் சாக்லேட் இருக்குமா? யாரா இது வித்தியாசமா பேசுது? அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வர மாட்டோம். நான் போறேன், வீட்டுக்கு போறேன். ஆமா, இங்க திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நீ எப்படி இருப்ப? கிளம்பு ராசாத்தி. சரிட்டி, அப்ப நம்மளும் கிளம்புவோம். என்ன ஆச்சு? காலையில சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆமா பங்கச்சம், எல்லாம் ஆச்சு. சரி போகுமா? அவ்வை தாய் என்ன உடனே கிளம்பியாச்சு? சும்மா இருந்து என்னக்கா செய்யறது, பேசி முடிச்சாச்சுல, வீட்டுல போய் வேலையை பார்ப்போம். தலைவர் சேரு ஜம்முன்னு இருக்க. இளைய ஆரஞ்சு மண்டையா, அடுத்து ஒன்னையே தலைவரா ஆக்கிருமால. அவர் மட்டும் இப்ப பார்க்கணும், நீ இருக்கிறத உன்னை அசிஸ்டன்ட்ல இருந்து விரட்டி விடுவாரு. ஆமா, பெரிய அசிஸ்டண்ட், சம்பளமே கொடுக்க மாட்டேக்காரு. நானே வேலை கத்துக்க தான் நிற்கேன். இந்த ஆரஞ்சு மண்டையா, பொம்பளை ஆட்கள்லாம் நிற்கலாமால தலைவர் போட்டிக்கு? பொம்பளையால் நிக்கலாமா? ஆனா உன்னை போல ராட்சசிகள் பேய்கள்லாம் நிக்க முடியாது. யாரும் உன்னை ஜெயிக்க வைக்க மாட்டாவோ. சரோஜா, உன்ட்ட நான் பேசவே இல்லை, புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு? சரிங்க, வருங்கால தலைவர் மேடம். எது இந்த மூஞ்சி தலைவர் மேடமா? அப்படி ஒன்று ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த ஊரை காலி பண்ணிட்டே ஓடிடுவேன்ப்பா. கவலைப்படாத, அந்த அளவுக்குலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. சரி இழிச்சக்கா, கிளம்புவோமா? ஓகே, கிளம்பலாம். வாங்க எங்க மாமியார் வீடு வரைக்கும் போய் அதுகிட்ட என்ன நடக்குன்னு கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். ஆமாட்டி, நல்ல ஜாலியா இருக்கும். கிளவி காலை பிடிச்சி விளையாட. வா வா போவோம். செல்லம் செல்லம், என்ன பண்ற? ஐயோ, இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய கத்தியை கொண்டு வராரு. ஐயோ, ஆள் இல்லாத என்ன கொள்ள போறாரா? செல்லம் செல்லம், என்ன பண்றமா? செல்லமா, என்னைய விட்டுருங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் உங்களை நிறைய கொடுமைப்படுத்தி உங்களை அடிமையா வச்சு காலில் போட்டு மிதிச்சிருக்கேன். உங்களை ரொம்ப கோபப்படுத்தி பார்த்துருக்கேன், கஷ்டப்படுத்தி பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு வெட்டி விடாதியோ. என்ன நான் வெட்ட போறேனா? அட கிறுக்கு பிடிச்ச செல்லம், நம்ம ஏஞ்சலுக்கு மீன் வேணும்னு கேட்டால, அத மீன் வாங்குறதுக்கு வெட்டதுக்கு கத்தி கொண்டு வந்திருக்கேன். சப்பா, அப்படியா? போமியா, போய் வெட்டுமியா? இவ நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்கால. ஏஞ்சல் என்ன கேட்டாலும் கொண்டு வந்துருவாரு போல. ஆமா, போய் உலகத்திலேயே கிடைக்காத ஏதாவது பொருள் சொல்லுவா, தேடி அலைஞ்சு செத்துரும். என்ன சொன்ன செல்லம்? செத்துரா? யாத்தாடி, மூஞ்சி ஆக்ரோஷமெல்லாம் வைக்காரு. இவர் ஒரிஜினல் குணமே வேற, இதை நம்ம கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கோம். இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. போய் மீனை வெட்டுங்க போங்க, மீனையாவது கருவாடையாவது வெட்டுங்க.
பழைய கோபாலா வந்தாதான் சரியா வரும் போல இந்த வீட்டுல. ஏஞ்சல் ஏஞ்சல் அங்களுங்க இருக்கேன். ஏஞ்சல் மாடு எங்க போச்சோ தெரியல, ஒரு காசுக்கு ஆகாது. நல்ல வளர்த்து விட்டுருக்கா என் ஃப்ரெண்டுக்காரி. என்ன கோவம் ஆச்சு? உங்க மாப்பிள்ளை கத்தியோட வேகமா போன ஸ்பீடை பார்த்து என்னமோ யாதோட பதறிட்டனே. என் புருஷன் தங்கமான மனுஷன், அவளுக்கு கேவலம் கிடையாது. சரியா, உன் சோழியை பார்த்துட்டு போ. சார் என்ன அந்யோன்யமா இருக்காவோ இப்படித்தான் இருக்கணும். ஐ லைக் இட். என்ன நல்ல கட்டி மாதிரி இருக்கு, உள்ள எலும்புலாம் உடையாம இருக்கும். கவலைப்படாதீங்க கோவம் ஆச்சு, எனக்குள்ள ஒரு டாக்டர் தூங்கிக்கிட்டு இருக்கு. டாக்டரா தூங்கிட்டு இருக்கு, மிருகம்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஏய் முருங்கக்கா, ஐ கேட்டியோ இருட்டு ஆச்சு, காலை செக் பண்ணிட்டு இருக்கேன். கோவம் ஆச்சு கவலைப்படாதியோ, இன்னும் 2 வருஷத்துல நடந்துடலாம். ஐயோ 2 வருஷமா? ஏ இழிச்சக்கா, அப்படியா இருக்கு காலை பார்த்தா? வாட் நான்சென்ஸ், எனக்கு என்ன தெரியும், சும்மா பயம் கட்டி விட்டேன், கூட கொஞ்சம் பயத்துல வலிக்கும்ல. சூப்பர் சூப்பர். அங்கிள் மீன் வேணும், ரெடி ஆயிட்டா? வெட்டிட்டு இருக்கேம்மா. இங்க ஒரு புது கதை ஓடுது போல. ஏஞ்சலு போற இடம் எல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆள் இருக்கு போல. ஹாய் இளிச்சாண்டி, சொல்லிட்டி புளிச்ச மூஞ்சி. அங்கிள் எனக்கு மீன் சுட்டு தருவாங்க, நெருப்புல சுட்ட மீன் ரொம்ப ருசியா இருக்கும். கோவால நாங்க அப்படி சாப்பிடுவோம். நீ கோவால என்னதாம்மா சாப்பிடல, நீ சாப்பிடாதது எதுவுமே இல்லையே. ஏஞ்சல் இப்ப மீனை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா? ஓகே அங்கிள். முதல்ல விறகு கட்டையெல்லாம் போட்டுக்கிடணும். அப்புறம் கோவம் ஆச்சு அதுல உட்கார வச்சு எரிக்கணும். யோ நீர் சிரிக்கியா? இருக்கட்டும் இருக்கட்டும், கால் சரியாகட்டும். ஜோக் சொன்னா சிரிக்கணும் செல்லம். அம்மா என்ன தெரியுது? சிரிக்காத அத்தா, பயமா இருக்கு. ஐயா எவ்வளவு பெரிய மீன்! ஐயோ நடு வீட்டுல எப்படி மீனை பொறிக்காவளே. பொரிக்கல கோவம் ஆச்சு எரிக்கும். நல்ல 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 சூடாയി நல்ல வெந்து வரணும் தாத்தா மாமா. நெட்டவள்ளி, ஏஞ்சலுக்கு மட்டும்தான், நீங்க யாரும் கேட்டுறாதீங்க. அட கூறுகட்ட குக்கர் கலவா பத்தியாட்டி, அவளுக்கு மட்டும் கொடுப்பாரா? ஏன் ஒரு துண்டு கொடுத்தா என்னவா? நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்காக அங்கிள் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்த மீன். என்ன அத்தை பாட்டி எல்லாம் காதல விழுதா? நல்ல கேளு, நீ பண்ணது உனக்கு தான் எதிராக திரும்புது. சாவு கிளவி. எனக்கு என் மாப்பிளைய பத்தியும் தெரியும், எங்க ஏஞ்சலை பத்தியும் தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல மணக்கு. நல்ல மனக்கு நீ ஒரு புண்ணாக்கு. இலிஜாண்டி ஐ லவ் புண்ணாக்கு. தெரியாம பேசிட்டோம். சே, இவட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுப்பா, எது கேட்டாலும் இப்படி தானே சொல்லுவா. ஏ மீன் நல்லா பொரிஞ்சிட்டு. அங்கிள் அங்கிள் நெருப்பா ஆஃப் பண்ணுங்க. அவுக்கு 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 அவுக்கு. எப்போ பார்த்தாலும் இப்படிதான் ஒத்தையில திங்க, அன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது. ஏட்டு ஏஞ்சலு, மேலே பாரு, சூப்பரா சிக்கன் துண்டா தொங்குது. சிக்கனா? எங்க எங்க எங்க? நல்ல ஒத்தையிலே தும்பா புடுங்கிட்டு ஓடிடணும். ஐயோ என் மீன். மீன் தப்பிச்சு ஓடிட்டு பாய். ஞம் 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 ஞம். என் மீன் குடு, என் மீனை குடு. நெட்டவள்ளி மீனை கொடு. கோவம் வருதா தாத்தா மாமாவுக்கு? மீன் முள்ள எடுத்து கண்ணுக்குள்ள சொருவி விட்டுருவேன். ஆமா என் மீன். இழிச்சக்க சீக்கிரம் ஓடியாங்க, நம்ம போய் இந்த மீனை தின்றுவோம். கதவை பூட்டி வச்சுட்டு போயிருவோம், சீக்கிரம் ஓடியாங்க. நான் வாரேன். தியேட்டர்ல இப்படி எல்லாம் பிடிங்கி தின்னேன். ஒத்தையில கடை நல்ல பொரிச்ச மீன் இல்ல சுட்ட மீன் நாங்க தங்க போறோம். நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஐயோ கதவு மூடிட்டு. பேதி எடுப்பாளுவோ இப்படி புடிங்கிட்டு ஓடுது அவள அந்த பிள்ளைகிட்ட. நான் அதான் சொன்னோம்ல ஏஞ்சல் இவளுக்கு கூட சேராதுன்னு. ஏஞ்சல் அழாத, அங்கிளுக்கு கஷ்டமா இருக்கு. நான் நாளைக்கு வேற மீன் கொண்டு வரேன். போங்க, எனக்கு இப்பவே வேணும். போங்க போங்க, வெளியே போங்க. சிறையா படுத்துதாவோ பசை. அழுவாதம்மா, ஆண்டிட்டவா. எல்லாம் உங்களாலதான். நீங்க ஏன் இப்படி கால் உடைஞ்சு கிடக்கீங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வந்து சமைங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கால். டம் டம் நடிக்கணும். எம்மா என் காலே போட்டி பேதி எடுப்பாளே. அடுத்த மீன் வந்து இதுல நெருப்புல எரிக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஆமா, அங்கேயே கிடந்து சாவு. பாபுட்ட பேசுறது தவிர எல்லா வேலையும் செய்தா.